Good morning, students. Have a beautiful day. I hope all of you fine and safe at your home. Okay, let's come and join my science class. Now we discuss about the unit 2 lesson digestion. Okay, what is digestion? Digestion என்ன? எஸ் வெரி குட். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் நம்ம பாடி வந்து செரிக்கணும், சரிங்களா? அதுதான் டைஜஷன் சொல்லுவோம். ஓகே, வெரி குட். மைண்ட் ஓப்பனர். யூ நோ தட் ஃபுட் கிவ்ஸ் யுவர் எனர்ஜி. யூ chew your food to break into smaller pieces. What do you think? Happiness to the food particles. Although you choose the food is your mouth, how do you think the rest of your body gets energy? இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஃபுட்டு தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது, சரிங்களா? ஃபுட் என்ன கொடுக்குது? கிவ் எனர்ஜி, சரிங்களா? You choose your food to break into small pieces. நாம் சாப்பாட்டை மென்று சாப்பிடும்போது அது வந்து ஸ்மால் பீசஸாக நமக்கு கிடைக்குது. What do you think happiness to the food particles? ஃபுட்டோட பார்ட்டிகல்ஸ். All through the chew the food your mouth, how do you think the rest of your body get energy? நம்ம சாப்பாடை மென்று சாப்பிடும்போது அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜியை கொடுக்குது, சரிங்களா? வாட் இஸ் டைஜஷன்? யுவர் பாடி cannot directly use the food that you eat to give you energy. The food that you eat like rice, meat, fruits and vegetables is broken down into smaller and similar forms. The breaking down of food into simpler forms inside your body is called digestion. The blood then takes the digested food to all parts of our body. What is digestion? டைஜஷன்னா என்னன்னு கேட்குறாங்க கண்ணு. நம்மளோட பாடிக்கு வந்து என்ன டேரெக்டாக கொடுக்குற ஃபுட்டை வந்து டேரெக்டாக எடுத்துக்க முடியாது, சரிங்களா? சாப்பிட்றோம்ல கண்ணு, அந்த ஒவ்வொரு ஃபுட்டுமே நமக்கு சம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். தி ஃபுட் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டு எல்லாமே டைஜஷன் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஸ்ட்ரென்த்தாக நமக்கு உடம்பு ஃபுல்லாக கரெக்டாக போகுது, எல்லா பார்ட்ஸுக்குமே தேவையான ஸ்ட்ரென்த்து போகுது, சரிங்களா? தி ஃபுட் தட் யூ ஈட் லைக் ரைஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, பிரேக் டவுன் பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக சிமிலர் ஃபார்மில் நம்மளோட பாடிக்குள்ளே செப்ரேட் பண்ணி பார்ட்டிகல்ஸ்க்கு அனுப்பணும், ஓகேங்களா? தி டெஃபினிஷன் ஆஃப் digestion, the breaking down of food into simpler forms inside your body is called as digestion. இப்போ டைஜஷனுக்கான டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? இதை குறிச்சிக்கலாம். தி blood then takes the digestion food to all parts of our body. blood மூலிமா தான் நம்மளோட எல்லா பார்ட்ஸுக்குமே ஃபுட்டு வந்து கரெக்டாக போகுது, சரிங்களா? டைஜஷன் டேக் பிளேஸ் இன் எ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். டைஜஷனுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. தேர் ஆர் செவரல் ஆர்கன்ஸ் இன்டு பாடி தட் ஹெல்ப் இன் எ டைஜஷன். நம்மளோட பாடியில் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு செவரல் ஸ்டெப்ஸ் இருக்குது, சரிங்களா? டுகெதர் தீஸ் ஆர்கன்ஸ் மேக் அப் யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுதான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ மெனி ஆர்கன்ஸ், செவரல் ஆர்கன்ஸ் வந்து இதை டைஜஷன் பண்ணுதில்ல, அதுதான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லுவோம், சரிங்களா? லுக் அட் தி பிக்சர்மா. திஸ் இஸ் தி digestive system. First one, digestive started to our mouth. Mouth, salivary glands. Next அப்படியே food pipes, then stomach, then small intestine and large intestine, next anus. Finish the digestion. Left out the waste.
ஃபஸ்ட்டு மவுத்தில் ஆரம்பித்து மவுத்துலேருந்தே நம்மளோட டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மவுத்தில் இருக்கிற சலைவரி கிளான்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட்டு அந்த ஃபுட் பைப் மூலிமா ஸ்டொமக்குக்கு வந்து ஸ்டொமக்லேருந்து சிறுகுடல் பெருங்குடல்னு சொல்லிட்டு அந்த குடல் வழியாக ஃபுல்லாக டைஜஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆனஸ் மூலிமா நம்ம அவுட் வாஷ் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு இங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு தி டைஜஷன் ப்ராசஸ். டைஜஷன் ஸ்டார்டட் இன் தி மவுத். ஃபஸ்ட்டு வந்து மவுத்தில் தான் நம்மளோட டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வென் யூ சூஸ் யுவர் food, your teeth break the food down into smaller pieces. The sharp front teeth help to bite and cut the food into smaller pieces. The flat back teeth help to grind the food into a paste. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மென்று சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டையும் டீத் வந்து கிரைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டாக கொடுக்குது. அந்த பேஸ்ட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிடுது. சலைவா இஸ் எ digestive juice that is found in the mouth. It is made by the salivary glands. When you chew, your tongue helps to mix the saliva with the food. This softens the food so that it can be swallowed easily. சலைவா வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எப்படின்னா நம்ம சலைவாவில் அந்த ஜூஸ் இருக்குல்ல சலைவா ஜூஸ் தட் இஸ் ஃபவுண்டட் தி மவுத். நம்மளோட மவுத்லேயே டைஜஸ்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுது. இட் இஸ் மேட் பை சலைவரி கிளான்ஸ் வந்து மேட் பண்ணுது. வென்யூம் நம்ம மென்று சாப்பிட்ற ஒவ்வொரு திங்ஸும் டங்க் இருக்குல்ல டங்க் வந்து ஹெல்ப் பண்ணி மிக்ஸ் பண்ணி சலவாவோட மிக்ஸ் பண்ணி ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்ணுது. சரிங்களா? இந்த ஃபுட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். யூ ஹாவ் லேர்ன்ட் இன் தி previous lesson. You have learned in the previous lesson that food contain starch. நம்ம போன லெசனில் ஸ்டார்ச் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் fat, vitamins and minerals இதெல்லாம் பார்த்தோமா? Starch is an insoluble substance. Saliva help to break down the starch into soluble sugar. நம்ம இன்சாலிபிளாக இருக்கிற ஸ்டார்ச்சை வந்து சலைவாவோட ஹெல்ப்னால் பிரேக் பண்ணி சுகராக சேஞ்ச் பண்ணுது. சரிங்களா? when you eat food that is rich in starch like bread bread you will notice that it tastes sweet after you chew it. This is because the starch is being changed into sugar. இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு அது ஸ்வீட்டாக இருக்கா? அது வந்து எப்படி இருக்குன்னா அதுலேருந்து ஸ்டார்ச் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்டார்ச் வந்து அந்த ஸ்டார்ச் தான் சேஞ்ச் டு சுகராக சேஞ்ச் ஆகுது. Your tongue then help to push the food into a thin long tube called food pipe. நம்மளோட டங்க் தான் ஹெல்ப் பண்ணுது அந்த சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அந்த ஃபுட் பைப்புக்குள்ளே போகிறதுக்கு. அந்த ஃபுட் பைப்புக்குள்ளே போகிற ஃபுட்டு வந்து எங்கே போகும்னா ஸ்டொமக்குக்கு டைரெக்டாக போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டைஜஷன் இன் தி ஸ்டொமக். தி ஃபுட் passes into the stomach through the food pipe. The stomach is a bag-like organ. The stomach muscles. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி ஃபுட் பாஸ்டு இன்டு ஸ்டொமக் த்ரூ தி ஃபுட் பைப். நம்ம ஃபுட் பைப் மூலிமா ஸ்டொமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தி ஸ்டொமக் இஸ் ஏ பேக் லைக் ஏ ஆர்கான். ஸ்டொமக் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும். தி ஸ்டொமக் மசில்ஸ் ஷட்டர்ன் தி ஃபுட் வித் மோர் டைஜஸ்டிவ் ஜூஸ். நம்மளோட ஸ்டொமக்கில் மோர் டைஜஸ்டிவ்
juices இருக்கு. The juices started to break down proteins and fats into simpler substance. இந்த protein இந்த ஜூஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் வந்து எல்லாமே சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணிடுது இந்த ஸ்டொமக்கில் இருக்கிற ஜூஸஸ். ஓகேங்களா. தி ஃபுட் ரிமைனிங் இன் எ ஸ்டொமக் ஃபார் அப் டு 3 hours. மீதி இருக்கிற ஃபுட் வந்து நம்ம ஸ்டொமக்கில் எவ்வளோ நேரம் இருக்குது? 3 hours இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபுட் வந்து எப்படி நமக்கு எனர்ஜி கிவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டைஜஷன்? டைஜஷன்னா என்ன, டைஜஷன் எப்படி ஆகுது, அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். அது ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராசஸ். இந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் சலைவா அண்ட் சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஸ்டொமக்குள்ளே எப்படி ஸ்டார்ச் வந்து எப்படி சுகராக கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் அது வந்து ஃபுட் பைப்புக்குள்ளே வந்து எப்படி வந்து கரெக்டாக அந்த ஃபுட் பைப்புக்குள்ளே போய் அந்த டங்க் வந்து கரெக்டாக ஃபுட் பைப்புக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், டைஜஷன் இன் தி ஸ்டொமக். நம்ம ஸ்டொமக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே டைஜஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா. தேங்க்யூ குட்டீஸ். Today class over. Next class, briefly see the digestion system. Okay. Today test page number 11 ல the digestive system அதை வந்து நம்ம drop பண்ணலாம். ஓகேங்களா. Thank you.